தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். சேசுமரி சூசை நான்மது அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. தூய ஆவியானவரே, இறைவா, எழுந்தருளி வாரும். உடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேகாக்கினியை மூட்டி அருளும். மது ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர். ஜெபிப்போமாக. இறைவா, மது தூய ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே. அந்த தூய ஆவியால் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்திருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இயேசுவே, நீரே என் புகழிடம், நீரே என்னர நிறைவா, உம்மை நான் நம்புகிறேன். இறைவா, இந்த அதிகாலைக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். இந்த அதிகாலை வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் திருப்பாதும் சமர்ப்பிக்கின்றோம். எங்களை ஆசீர்வதியும். அருளாலும் கிருபையாலும் நிரப்பியருளும். மது தூயாவியருடைய கொலைகளால் எங்களை நிரப்பியருளும். காலை கண்விழித்த இந்த நிமிடத்திலிருந்து இரவு வரை எங்களை பாதுகாத்து செய்ய போகின்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நாங்கள் நன்றி கூறுகிறோம். எங்களை ஒட்டுமொத்தமாக உமது இதயத்திலே பூட்டி வைத்து எங்களை அரவணைத்திட அன்னையின் பாதுகாப்பிலே வழிநடத்தமிடம் வேண்டுகிறோம். நீர்தாமே எங்கள் ஒவ்வொருவருக்கும், குறிப்பாக எங்கள் பெற்றோர், உடன் பிறந்தோர், குடும்பங்கள், குழந்தைகள் அனைவரையும் ஆசீர்வதித்து இந்த குளிர்காலத்திலே, இந்த மழைக்காலங்களிலே துணையாக நின்று பாதுகாத்து வழிநடத்திட வர வேண்டி எங்களையே அர்ப்பணிக்கின்றோம். தொடர்ந்து எங்களுக்கு தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை எல்லா நிலையிலும் வழிநடத்தும் இடம் வேண்டுகின்றோம். நீரே எங்களுக்கு எல்லாமாக இருந்து எங்களை தீய சக்திகள், தீய எண்ணங்கள், தீய சிந்தனைகளிடமிருந்து எங்களை விடுவித்து பாதுகாத்து வழிநடத்திட வர வேண்டி எங்களையே அர்ப்பணிக்கின்றோம். திருவருகை காலத்திலே எங்களை நாங்கள் நல்ல முறையில் தயாரித்திட வரம் தந்திருள வேண்டுகிறோம். தலைவா, உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்து வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தேன். அகல் போல் எரியும் உன் அன்பு, அது பகல் போல் மனம் பெறவும். அகல் போல் எரியும் உன் அன்பு, அது பகல் போல் மனம் பெறவும். நிலையாய் உனை நினைத்தால் நான் மலையாய் உயர்வடைவேன். நான் மலையாய் உயர்வடைவேன். தலைவா, உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தேன். ஆதித்தாய் தகப்பன் வழியில் உலகை மீட்க வந்த திருக்குமாரன் இயேசுவுக்கு தாயாக தேர்ந்தெடுக்கப்பட்ட புனித மரியாயே, இறைமகன் பிறக்கப் போகிற நாள் அண்மையில் உள்ளதை அறிந்து அவரை கண்ட அன்பு பணிபுரிய மிகுந்த ஆசை கொண்டிருந்தீரே. அவரது வருகையை ஆவலோடு எதிர்நோக்கிய போது உமக்கிருந்த அதே ஆவல் எங்கள் உள்ளத்திலும் வர அருள் புரியும். உமது அன்பு செயல்களால் அவரடைந்த மகிழ்ச்சியை நாங்களும் தியானித்து இந்த திருநாளை கொண்டாடுவதில் திருமகனுக்கு எங்கள் பேரில் குறைவராமல் இருக்க அருள் புரியும். மனித தன்மையை ஏற்றதோடு மட்டும் நின்றுவிடாமல் எமக்காக உம்மை ஒரு பொருளான அப்ப வடிவத்திலும் மாற்றி எம்மவர் இருதயத்திலும் குடியிருக்கும் அளவுக்கு உம்மை தாழ்த்தி எம்மை அன்பு செய்தீர். பிறரை அன்பு செய்து வாழ நேர்மையான உள்ளத்தையும் அனைத்து நிலைகளிலும் ஆணவமின்றி தாழ்ச்சியோடு வாழ தேவையான அருளையும் எமக்கருளும். புனித மரியே, கிறிஸ்தரசருக்கு தாயாக நீர் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நேரம் புனிதமானது என்று அவரை போற்றி புகழ்வோம். தாய் மரியே, நீவிர் தேவ திருமகனை பெற்றெடுத்த நேரம் புனிதமானது என்று அவரை போற்றி புகழ்வோம். அம்மா மரியே, முதல் முறை நீர் திருக்குமாரனை கட்டி அரவணைத்த நேரம் புனிதமானது என்று அவரை போற்றி புகழ்வோம்.
இறைவனின் தாயே, உமது திருமகனுக்கு முதல் முறை அமுதூட்டிய நேரம் புனிதமானது என்று அவரை போற்றி புகழ்வோம். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். ஜெபிப்போமாக. மனித மீட்புக்காக விண்ணுலகம் விட்டு மண்ணுலகிற்கு வந்த இயேசுவே, தாயின் உதரத்திலிருந்து உலகில் தோன்ற மாடடை குடிலை தேர்ந்து கொண்டீரே. உமது இந்த தாழ்மையை ஏழ்மையும் தியானித்து எமது வாழ்வில் இவற்றை கடைபிடித்து வாழ உமது அருளையும் தாராள உள்ளத்தையும் தந்து உமக்கு சான்று பகிர்ந்து வாழ வரமருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். கலங்கரை சுடரேவாய் நலம் பெற வரமே தாராய். கலங்கரை சுடரே வாராய். கவலைகளாலே உலகினில் உழன்றும் கதி பெறும் வழி அறியோமே. தேவாராய். கவலைகளாலே உலகினில் உழன்றும் கதி பெறும் வழி அறியோமே. தேவாராய். வனமதில்லேவை புரிவினையாலே வானக வாழ்வினை இழந்து தீநேரம் பாவம் தரும் துயராலே மனதினில் அமைதியை இழந்தோ. கருணையின் கடலே கைவிட கருணையின் கடலே கைவிட கணிதமை தேற்றிடவாரே. தேவாராய். கலங்கரை சுடரே வாராய். தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்கள் அவர் கண்டபோது அவர் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயனில்லா ஆடுகளைப் போல அடைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்து தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். இயேசு 12 அறிவுரையாக கூறியது, வழி தவறி போன ஆடுகளை இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர்ப்பெழச் செய்யுங்கள். தொழுநோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். குடையாக பெற்றீர்கள், குடையாக வழங்குங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சேசுமரி சூசை எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து காத்திட வேண்டுகிறோம். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி, நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும் எனக்கு ஜெயம். மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கங்கள். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.